அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் அடுப்பறை சேனல்லேருந்து நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம். கோழி வாங்கி குழம்பு வச்சு ஆட்டி சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கி போக வேண்டியது. தொடர்ந்து வில்லேஜ் அடுப்பறை சேனல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கீங்க. மேலும் நாங்கள் நிறைய வீடியோ பண்ணால் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு நாங்கள் எதனா செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா போகணும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் போகலாமா? நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை வகை போடுவோம். இலை போகிறோம். இலை இஞ்சி பூண்டு வேது போடுறோம். அடுத்து வெங்காயம் போடுறோம். இப்போ மஞ்சள் பொடி போட போகிறோம். அடுத்தது தக்காளி போட போகிறோம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போடுறோம். கல் உப்பு. இப்போ பச்சை மிளகா போடுறோம். இப்போ கரம் மசாலா போடணும். நம்மளே ரெடி பண்ண சிக்கன் மசாலா போடுறோம்.
காரத்தூள் போடுறோம். நாட்டுக்கோழி குழம்புத்தூள் போடுறோம், வீட்டில் அரைச்சது. தண்ணி ஊற்றுறோம். இப்போது கறி நல்லா ஆகிறதுக்கு அரை மணி நேரம் மூடி வைக்கிறோம். நல்லா தண்ணி சுண்டணுமா. கறி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுத்து நெய் ஊற்றுறோம். காரெல்லாம் சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு நல்லா அருமையாக ருசியாக இருக்குது. கறி நல்லா வந்துருக்கு, சூப்பராக.
உடம்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. படி கண்ணாடி உண்மையாக வீடியோவில் உண்மையாக சொல்கிறேன் என்னம்மா என்னடா சவுண்டு வருது நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டு முடிங்க. ஆஹா 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 அடா 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 இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு.